ஓகே. சப்போஸ் வந்து போரிக் ஆசிட் இருக்கு. போரிக் ஆசிட் என்ன இருக்கு? போரிக் ஆசிட் இஸ் a வீக் ஆசிட். ஓகே. அத வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட டைட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா அதோடைய பொட்டன்சியேஷனை அதை ஸ்ட்ராங் ஆசிடா மாற்றி தான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ராங் ஆசிடா மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் போடணும். பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்னாலே நம்ம சுட்டிஸ் போயிடணும். என்னென்ன பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் என்னது? கிளைகால், கிளிசரின் எல்லாம் பார்த்தோமா? இந்த கிளிசரின், ஓகே, கிளிசரின் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி கிளிசரின் ஆட் பண்ணோம்னா கிளிசரின் கிளிசரேட்டட் போரிக் ஆசிடாக மாறும். கிளிசரேட்டட் போரிக் ஆசிட்னா ஸ்ட்ராங் ஆசிட் விச் ஏபிள் டு அதோட வீக் ஆசிடாக இருந்தாலும் அதை வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக மாற்றி அதில் இன்டெரக்டாக அதுலேருந்து பண்ணுறது பேர் வந்து இன்டெரக்ட் டைட்ரேஷன். பேக் டைட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது பேக் டைட்ரேஷன்னா அதோடைய சால்ட்டாக இருக்கலாம், ஏதாவது அதோடைய சால்ட்டாக இருக்கலாம், வீக் ஆசிட், வீக் வைஸ் இது மாதிரிலாம் சால்ட்டாக இருக்கும்போது அதை வந்து டைரெக்டாக வந்து பண்ண முடியாது, டைட்ரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்வாங்க? இப்போ பாருங்களேன், பேக் டைட்ரேஷன் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அனலைட் அண்ட் டைட்ரண்ட்னு இருக்கும். ஓகே. அனலைட்னா என்னது? அனலைட்னா நோன் கான்சன்ட்ரேஷன்ஸ். ஓகே. அனலைட்னா டு பி எந்த எந்த சொல்யூஷனுக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோமோ அது பேர் வந்து அனலைட். தட் வில் பி இன் த கோனிக்கல் ஃப்ளாஸ்க். டைட்ரண்ட்னா என்னது? தட் வில் பி த பியூரிட், நோன் கான்சன்ட்ரேஷன் டைட்ரண்ட். ஓகே. இப்படி இருக்கும்போது இப்போ டைட்டன்னா இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடைய நார்மாலிட்டியோ கான்சன்ட்ரேஷனே பார்க்கணும் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கீழேயும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மேலே இருக்கும், பியூரிட் இருக்கும். ஓகே. சில வாட்டி அப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்க்குறதா அப்படின்னு நார்மல் கான்சன்ட்ரேஷன் பார்க்குறதா இருந்துச்சுன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து கீழே இருக்கும், சோடியம் ஹைட்ராக்சைடு மேலே இருக்கும், அதாவது பியூரிட்டில் இருக்கும். இப்போது பேக் டைட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்ன செய்வாங்கன்னா நோன் கான்சன்ட்ரேஷன் தெரியணும் அப்படின்னா அது நோன் கான்சன்ட்ரேஷன் தெரியணும்னா இப்போ டைட்ரண்ட் பியூரிட் பொருள் வந்து ஃப்ளாஸ்கில் இருக்கும். பியூரிட்டில் உள்ள டைட்ரண்ட் வந்து ஃப்ளாஸ்கில் இருக்கும், அனலைட் வந்து மேலே இருக்கும், இதில் பியூரிட்டில் இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா எக்ஸஸாக நோன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் சொல்யூஷன் போடும்போது, அந்த டைட்ரண்ட் போடும்போது அப்போ அது கன்சம்ஷன் ஆகும். எக்ஸஸாக போகும்போது அந்த எக்ஸஸ்ல இந்த அன்அப்சார்ப்டு சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் கேன் பி டைட்டட் வித் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ். அதான் இந்த எக்ஸஸ். அதில் ஒரு வார்த்தை வரும் எப்பவுமே, எக்ஸஸ் ஆஃப் சொல்யூஷன் ஹஸ் டு பி ஆடட் இந்த அன்அப்சார்ப்டு பர்டிகுலர் திங்ஸ் எதர் ஆசிட் ஆர் பேஸ் கேன் பி எஸ்டிமேட்டட் வித் பர்டிகுலர் ஆசிட் ஆர் பேஸ். அதான் வந்து பேக் டைட்ரேஷன் பண்ணுறது. எப்பவுமே இதை நார்மலாக சொல்லும்போது பார்த்தா டைட்ரண்ட் வந்து மேலே இருக்கும், கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருந்து அனலைட் இருக்கும். ஆனால் பேக் டைட்ரேஷனில் வந்து உல்ட்டாவாக இருக்கும், மாறி இருந்து அதை எக்ஸஸாக வந்து கொடுப்பாங்க. எக்ஸஸாக கொடுக்கும்போது அதாவது எந்த பொருளுடைய கான்சன்ட்ரேஷன், எந்த சப்ஸ்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் போகணுமோ அதை வந்து எக்ஸஸாக கொடுக்கும்போது இந்த பண்ண முடியல. அந்த அன்அப்சார்ப்டு திங்ஸ், அன்கன்சியூம்டு திங்ஸை வந்து இஸ் டைட்டட் வித் நோன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆசிட் ஆர் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பேக் டைட்ரேஷன். ஓகே. இப்போ டைரக்ட் டைட்ரேஷன் பார்த்தாச்சு, இன்டைரக்ட் பார்த்தாச்சு, பேக் டைட்ரேஷன் பார்த்தாச்சு. இப்போ நானா கோர்ஸ் போனோம்னா என்னது 4 கைண்ட் ஆஃப் இது பார்த்தாச்சு. என்னது சால்வெண்ட் பார்த்தாச்சு. சால்வெண்ட் என்ன, ஏப்ரோட்டிக் இதெல்லாம் பார்த்தோம். ஏப்ரோட்டிக், புரோட்டோஃபிலிக் அண்டு புரோட்டோஜெனிக் அண்டு வேறு என்ன சொன்னது, ஆம்பிப்ரோட்டிக் சொல்லுவோம். ஆம்பிப்ரோட்டிக் சால்வெண்ட்டுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொன்னோம்? வாட்டர் அண்ட் ஆல்கஹால் சொன்னோம். புரோட்டோஜெனிக் அப்படின்னு பார்த்தோம்னா, புரோட்டோஜெனிக்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபூரிக் ஆசிட். புரோட்டோஃபிலிக் அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, அதுக்கு என்னது, ஈத்தர், குளோரோஃபார்ம், இதெல்லாம் ஈத்தர் குளோரோஃபார்ம்லாம். அடுத்து வந்து ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்னா பென்சின், பென்சின், இதெல்லாம் கார்பன் டெட்ராக்ளோரைடு, இதெல்லாம் பார்த்தோமா? இதெல்லாம் பார்த்தாச்சு மொத்தத்தில், ரைட்டா? அப்புறம் என்ன தியரி பார்த்தோமா? தெர் ஆர் ஃபோர்த் தியரி பார்த்தோம். ஒன் ஷாட் லாரி தியரி பார்த்தோம். அப்புறம் லெவிஸ் தியரி பார்த்தோமா? ரைட். அப்புறம் என்ன பார்த்தோம்? அரினியஸ். ஓகே, அரினியஸ் தியரி பார்த்தோம். நியூட்டன் டிசிஷனில் அரினியஸ் படிச்சோமா இல்லையா? எனக்கு அரினியஸ் பொறுத்தவரை என்ன தெரியுமா முக்கியமானது? அரினியஸ் எப்படி ஆசிடை சொல்லுவார், டிஃபைன் பண்ணுவார் தெரியுமா? when the acid is dissociated,
ஓகே, டிசோசியேட்டட் வித் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் இட் ப்ரொடியூஸ் ஆசிட் ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் அயான். ஹைட்ரஜன் அயான். அரினிஸ் பொறுத்தவரை அரினிஸ் தேரி என்ன சொல்லும்? ஆன் டிசோசியேஷன் வித் வாட்டர் ஆசிட் ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் அயான். அதே சமயத்தில் பேஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவார்? ஆன் டிசோசியேட்டட் வித் டிசால்வ் வித் வாட்டர் பேஸ் ப்ரொடியூஸ் ஹைட்ராக்சில் அயான். புரிஞ்சா? பேஸ் வந்து பேஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவார் அரினிஸ்? நல்ல முக்கியமான ஒன்வேர்டு. பேஸை வந்து பேஸ்னா வாட்டரோட டிசோசியேட் ஆகும்போது ஹைட்ராக்சைடு அயன் கொடுக்கும். ஆனால் வந்து ஆசிடோட பண்ணும்போது இது ஆசிடாக இருந்துச்சுன்னா வாட்டரோட டிசோசியேட் பண்ணும்போது ஹைட்ரஜன் அயன் கொடுக்கும். இதில் முக்கியமாக அது மட்டும் சொல்லாது, அது மட்டும் சொல்ல மாட்டார் அவர். அந்த ஆசிட் வென் ரியாக்ட் வித் dissolved with the water, it produces a hydrogen ion. Acid produces a hydrogen ion. The hydrogen ion further dissolved with the water, further react with the water, produce a hydronium ion. Hydronium H2O3. புரிஞ்சுங்க. சில வாட்டி கேட்பாங்க, சின்ன கொஸ்டின் தான். H2O3 H2O தான் பார்த்துருக்கோம். வாட் இஸ் H2O3 அப்படின்னு கேட்கலாம்ல. H2O3 ஹைட்ரோனியம் அயான். ஓகே, இது வந்து அரினிஸோட ஈக்குவேஷனில் வரும். அரினிஸ் என்ன சொல்றாரு? acid and dissolved with water, it produces a hydrogen ion, base hydroxyl ion. புரிஞ்சா? அதே போல பிரான்ஸ்டட் லாரி என்ன சொல்றாரு அவரு? ஆசிட்னா என்ன செய்யும்? புரோட்டான் டோனர். புரோட்டான் டோனர். ஆசிட்னா புரோட்டான் டோனர். வெரி குட். ஆல்கலினா புரோட்டான் அக்செப்டர்னு சொல்வார் ஆசிட் லாரி தியரியில். அதே லெவி என்ன சொல்வாரு? ஆசிடுங்கிறது என்னது? electron pair acceptor. Very good. Electron pair acceptor. பேஸ்னா electron pair donor. புரிஞ்சா இது? இப்போ முக்கியமான சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஏன்னா சப்ஜெக்ட்ல வந்துருச்சு, எனக்கு ஒமிட் பண்ண முடியாது. வாட் இஸ் லெவிஸ் ஆசிட் அப்படின்னு கேட்பாங்க. யாருக்காவது தெரியுமா லெவிஸ் ஆசிட்னா? லெவிஸ் ஆசிட் முக்கியமான எம்சிக்யூ. லெவிஸ் ஆசிட் எப்படின்னா, it is a BF3 boron trifluoride. Okay, boron trifluoride and ferric chloride. Okay, ferric trichloride. Okay, ferric chloride. Okay, ferric chloride, boron trifluoride. Okay, these are all called as a these are all called as a what? Lewis acid. Lewis base na லெவிஸ் பேஸில் நம்ம வாட்டரோட லெவிஸ் பேஸ் தான். சில வாட்டி ஏமாந்துருவோம். வாட்டருங்கிறதுல லெவிஸ் பேஸில் ஒரு எடுத்துக்காட்டு. லெவிஸ் பேஸில். ஸோ திஸ் லெவிஸ் ஆசிட்னா தெரியணும், லெவிஸ் பேஸ்னா தெரியணும். ஓகே, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது, நான் சொல்கிறேன். அது என்னென்ன லெவிஸ் ஆசிட், லெவிஸ் பேஸ் அப்படின்றதெல்லாம். ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் வி ஸ்டடிட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன படித்தோம்? நானாக்வஸில் பெர்குளோரிக் ஆசிட் படித்தோம். அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் எதுவும் படித்தோமா? நானாக்வஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. அமீன்ஸ். ஓகே, ஆல் அமின்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதோடைய ட்ரெட்சரி அமின்ஸ் ட்ரக்ஸு, அதில் எஃபிட்ரின் ஹைட்ரோக்ளோரைட்ஸ் பார்த்தோம். ஓகே, அப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? அட்ரெனலின் பார்த்தோமா? அட்ரெனலின் வந்து நானாகோஸ் படி தான் பண்ணுறோம். ஓகே, பிரைமரி அமின்ஸ், அதாவது கெட்டகல் அமின்ஸ், இதெல்லாம் நானாகோஸில் ப்ரிப்ரேஷனில் வரும். ஓகே, அது பார்த்துங்க இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசிபிடேஷன் பார்த்தோம். ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன் பார்த்தோமா? ப்ரிசிபிடேஷன் டைட்ரேஷன் என்னது? Precipitation titration is otherwise called argentometry. Okay, metal chloride ions, chloride anions, அதாவது ஹேலைடு அனாயன்ஸ். இதுக்கு ஹேலைடு அனாயன்ஸ் படித்தோம். குளோரைடு, ஃப்ளூரைடு, அயோடைடு இதெல்லாம் படித்தோம். அயோடைடுங்கிறது சொல்ல ஃப்ளூரைடு. ஓகே, புரோமைடு, அயோடைடு, இது ஃப்ளூரைடுலாம் படித்தோம். இப்போ மெட்டல் ஹேலைடு அயான்ஸ் பார்க்குறோம். இதில் அர்ஜென்டோமெட்ரி. இதில் என்ன மெக்கானிசம் என்ன சொல்கிறோம்? இந்த இதில் என்ன மெக்கானிசம் சொல்கிறோம்? precipitate. There are three kind of precipitate வரும். ஓகே, கலர் precipitate. ஓகே, கலர் precipitate என்னென்ன இருக்கு? மோர்ஸ் மெத்தடில் என்ன வரும்? மோர்ஸ் மெத்தடில் கலர்ட் காம்ப்ளெக்ஸ் வரும். ஓகே, ரைட்டா? சரிதானே? கலர்ட் காம்ப்ளெக்ஸ். இதில் மாடிஃபைட் சரி, கலர் precipitate கரெக்டா? கலர் precipitate ஃபார்ம் ஆகும். அடுத்து வந்து தெர் ஆர் ஒன் மோர் மோர்ஸ் மெத்தடில். ஓகே, மோர்ஸ் மெத்தடில் இது. அடுத்து வாலாட்ஸ் மெத்தட் இருக்கா? வாலாட்ஸ் மெத்தட்
அதில் கலர்டு காம்ப்ளெக்ஸ். Complex. ஓகே, கலர்டு காம்ப்ளெக்ஸ். ஓகே, அடுத்து வந்து இன்னொன்று என்ன இருக்குது, ஃபஜான்ஸ் மெத்தட். கலர்டு அட்சாப்ஷன் கலர் அயான், அட்சாப்ஷன் கலர் வரும். ரைட்டா? இப்போ ஒன்னொன்றுக்கும் எடுத்துக்கான்னு சொன்னோம். இப்போ மாடிஃபைடு வால்கார்ட்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. தட் இஸ் யூஸ்ட் ஃபார் வாட்டர் கண்டென்ட்டா, கால் ஃபிச்சர்ஸ். கால் ஃபிச்சர் ரீஜன்ஸ், கால் ஃபிச்சர் டைட்ரேஷனில் வந்து வாட்டர் கண்டென்ட், ஓகே, மாய்ச்சர் கண்டென்ட், வாட்டர் கண்டென்ட் பார்க்குறதுக்கு பார்ப்பாங்க. ரைட்டா? இதுக்கு கால் ஃபிச்சர் ரியேஜன் இது டைட்ரேஷன். அடுத்து மாடிஃபைடு வால்கார்ஸ் மெத்தட் யூஸ்டு ஃபார் அசே ஆஃப் சோடியம் குளோரைட். நல்லா நினச்சிக்கோங்க. அசே ஆஃப் சோடியம் குளோரைட் இஸ் டன் பை மாடிஃபைடு வால்கார்ஸ் மெத்தட். ஒன் வேர்டில் வரும். இதெல்லாம் நடுநடுவில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கங்க. ஓகே, அசே ஆஃப் வாட், அசே ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து மாடிஃபைடு வால்கார்ஸ் மெத்தட். மோர்ஸ் மெத்தட் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து வால்கார்ட்ஸ் மெத்தடுங்கிறது என்னது, கலர்ட் காம்ப்ளெக்ஸ். மோர்ஸ் மெத்தடில் கலர் பிரிசிபிடேட், இதில் அட்சாப்ஷன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போது இண்டிகேட்டர் பார்த்தோம். நம்ம இண்டிகேட்டரில் வந்து இண்டிகேட்டர்னா என்னது, இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோமா, இண்டிகேட்டர் தியரி படித்தோமா நம்ம. தெர் ஆர் டூ, அது உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. தெர் ஆர் டூ தியரி ஆஃப் இண்டிகேட்டர். ஒன் இஸ் ஃபார் த ஆஸ்வால்ட் தியரி. ரெண்டு இண்டிகேட்டர் கேட்பாங்க. இண்டிகேட்டர் தியரி, தீஸ் ஆர் ஆல் இண்டிகேட்டர் தியரி. ஆஸ்வால்ட் தியரி அண்டு பென்சனாய்டு தியரி. ஓகே, ஆஸ்வால்ட் தியரி அல்லது பென்சனாய்டு தியரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து இண்டிகேட்டர் தியரி. அப்படி தியரி என்ன பார்த்தோம் அப்படின்னா, தீஸ் ஆர் ஆல் ஆர்கானிக் ஆசிட் ஆர் பேஸ். ஆர்கானிக் வீக் ஆசிட் ஆர் பேஸ். இண்டிகேட்டர்ஸ் ஆர் ஆர்கானிக் டைஸ் ஆஃப் வீக் ஆசிட் வீக் பேஸ். அதான் வந்து இவர் சொல்கிறது ஆஸ்வால்ட் தியரி. இப்போ பென்சனாய்டுங்கிறது வந்து இண்டிகேட்டர் வந்து ஆர்கானிக் ஆசிட் பேஸ் டைஸ் ஆசிட் பேஸ் தான். அது எக்ஸிபிட் இன் த டாட்ரோமெரிக். ஓகே, டாட்ரோமெரிக் ஃபார்ம். டாட்ரோமெரிக் ஃபார்ம் அப்படின்னா பென்சனாய்டு அண்ட் குயினனாய்டு ரிங்காக இருக்கும். பென்சனாய்டுனா குயினாய்டுனா குயினோன் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பென்சனாய்டுனா பென்சின் ஸ்ட்ரக்சராக இருக்கும். குயினோன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற போது இட் எக்ஸிபிட்ஸ் அ டீப் கலர். டீப் கலராக கேட்பான். குயினனாய்டு ஸ்ட்ரக்சரில் இண்டிகேட்டர் எக்ஸிபிட்ஸ் அ டீப் கலர். பென்சனாய்டு பென்சனாய்டு ஸ்ட்ரக்சரில் இண்டிகேட்டர் எக்ஸிபிட்ஸ் அ கலர்லெஸ் ஆர் கிளியர். ஓகே, கிளியர் ஆர் கலர்லெஸ் இண்டிகேட்டரில் எக்ஸிபிட் ஆகும். ஸோ இப்போ தியரி என்னது, இண்டிகேட்டர் தியரியில் ரெண்டு இருக்குது. ஆஸ்வால்ட் தியரி, ரெண்டாவது பென்சனாய்டு தியரி. ரைட்டா? இது நம்ம படிச்சிருப்போம் முன்னாடியே. ஃபினாப்தலின் இதெல்லாம் பார்த்தோமா. ஃபினாப்தலின்ங்கிறதெல்லாம் ஒரு டைஸ் தானே, இதெல்லாம் ஆர்கானிக் டைஸ். ரைட், இவ்வளவு சொல்லியாச்சு. இப்போது ப்ரிசிபிடேஷன்ஸ் வந்து என்ன சொன்னோம். ப்ரிசிபிடேட்டில் இது தியரி வந்து இது என்னென்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, மோர்ஸ் மெத்தடு, ரெண்டாவது என்ன பண்ணோம் நம்ம, மோர்ஸ் மெத்தடு, வால்கார்ட்ஸ் மெத்தடு, ஃபஜான்ஸ் மெத்தடு. Pageants. ஓகே, ஃபஜான்ஸ் மெத்தடுங்கிறது என்னது, அட்சாப்ஷன் இண்டிகேட்டர். அட்சாப்ஷன் இண்டிகேட்டர் என்ன சொன்னோம் நம்ம, ஃப்ளூரசன் இயோசின்லாம் சொன்னோமா. ஃப்ளூரசன் இயோசின் அண்டு இதுக்கு மோர்ஸ் மெத்தடுக்கு வால்கார்ட்ஸ் மெத்தட்ஸ்லாம் சொன்னோமா. அதெல்லாம் ஆசிட் பேஸ் தானே. ஓகே, இப்போ இது வந்து அட்சாப்ஷன் இண்டிகேட்டர். அப்புறம் ரீடாக்ஸ் டெட்ரேஷன், அது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ரீடாக்ஸ் இப்போ இண்டிகேட்டரில் ரீடாக்ஸ் இண்டிகேட்டர் இருக்குது. என்ன ஃபெர்ரையான் காம்ப்ளெக்ஸ். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம படித்தது நம்ம வந்து காம்ப்ளெக்ஸிமெட்ரி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, காம்ப்ளெக்ஸிமெட்ரினா என்ன அப்படிங்கிறத ஸ்லைடாக பார்த்துருவோம் இன்னைக்கு. இது விசிபிள் ஆகுதாம்மா எல்லாருக்கும்? விசிபிள் ஆகுதா? No, sir. ஆகணும். இப்போ Visible ಆಗುದು sir. ஆகுதா? ಆಗುದು sir. ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸிமெட்ரி பற்றி நம்ம சொல்லியிருப்போம். நம்ம இது வந்து டைவலண்ட்,
ட்ரைவலண்ட் அண்ட் அப் டு பென்டாவலண்ட் இந்த எலிமெண்ட்ஸ் இது மெட்டல் அயான்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் பண்ணி அதை வந்து டைசோடியம் இடிடிஏ டைசோடியம் இடிடிஏங்கிறது டைட்ரண்ட் அதன் மூலமாக அசே பண்ணுவாங்க. இதுதான் காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரி. காம்ப்ளெக்ஸ் சிமெட்ரினா இதில் வந்து நிறைய தியரி இருக்கு. ஓகே, அதை படிப்போம். ஓகே, த டைட்ரேஷன் பிட்வீன் த கேட்டயான்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மிங் ரியேஜென்ட்ஸ். ஓகே, கேட்டயான்னா என்னது? கால்சியம், மெக்னீசியம், ஜிங்கு, இதெல்லாம் வந்து ட்ரைவலண்ட் பென்டாவலண்ட் கேட்டயான்ஸ் சொல்றது. ட்ரைவலண்ட் கேட்டயான் சொல்றது. டைவேலண்ட் ட்ரைவேலண்ட் கேட்டயான் கால்சியம், மெக்னீசியம், ஜிங்கு, லெட்டு, இதெல்லாம் ரைட்டா, இதெல்லாம் சொல்லுவாங்க. த மோஸ்ட் யூஸ்ஃபுல் காம்ப்ளெக்ஸ் ஏஜென்ட்ஸ் ஃபார் ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ் வித் செவர் சி. இப்போ இதில் முக்கியம் இந்த காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் காம்ப்ளெக்ஸோமெட்ரி டைட்ரேஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற 4-5 விஷயம் என்ன அப்படின்னா, வாட் இஸ் அ லிகண்ட்? லிகண்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் லிகண்ட்னா என்னன்னு தெரியணும். திருப்பி வந்து காம்ப்ளெக்சேஷன் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியணும். சீலேட்டிங் ஏஜென்ட்னா என்னன்னு தெரியணும். சீலேட்டிங் ஏஜென்ட்னா என்ன, லிகண்ட்னா என்ன, காம்ப்ளெக்சேஷன் ப்ராசஸ்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ the electron donor the organic compounds with several electron donor groups that can form the multiple covalent bonds with the metal ions. Okay, the complexometric methods have been okay. What is a ligand is ligand can be defined as a which the organic compounds which have a more than one electron groups donor groups, that is to form the complex is called a ligand. The organic compounds that donate the one or more donor groups to form the complexation is called a ligand ன்னு சொல்றது. அப்புறம் இதில் அதாவது இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் விச் டொனேட் த மோர் தென் ஒன் எலக்ட்ரான் குரூப் இஸ் கால்டு லிகண்ட். ஓகே, இதை அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அதை வந்து மெட்டல் அயனோட காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் சீலேட்ஸ். ஓகே, the agent which form the complex with the metal ion is called chelates. That called the chelating agent அப்படின்னு சொல்றது. The compounds which forms a complex, the compound which forms a complex with the metal ion group is called இது chelating agents. இப்போ லிகண்டை பொறுத்து இப்போ ஈரிடிஏன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்து ஈரிடிஏ என்ன செய்யும் அப்படின்னா, EDA it will connect with it form the complex with the all metal ions like zinc, calcium, magnesium, இது மூலமாலாம் இருக்கும். இப்போ EDA வந்து என்ன செய்யுது, EDAங்கிறது கால்டேஸே சில்லிட்டிங் ஏஜென்ட்னு வச்சுக்கலாம். இது என்ன பர்பஸ் இதில்? ஏன்னா இதில் வந்து இது எதனால வந்து சில்லிட்டிங் ஏஜென்ட்? பிகாஸ் இட் அக்செப்ட்ஸ் டோனார் குரூப்ஸ் ஃபார்ம் த சில்லிட்டிங் ஏஜென்ட்டாக இருக்குது. இப்போ ஒன்று வந்து மானோ டென்டேட்னு சொல்லலாம், டைடென்டேட்டு டைன்னு சொல்லக்கூடாது, பைடென்டேட்டு, ட்ரைடென்டேட்டு அண்ட் மல்டிபிள் லிகண்ட்ஸ். ஓகே, மல்டிபிள் டென்டேட்னு சொல்லலாம். மல்டிபிள் டென்டேட்னா இப்போ அஸ்பர் EDTA பார்த்தா எத்திலின் டையமின் டெட்ராசிட்டிக் ஆசிட் அது பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹெக்ஸா டென்டேட்னு சொல்கிறது. லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கேன். EDTங்கிறது இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா எத்திலின் டையமின் டெட்ராங்கிறது இஸ் ஹெக்ஸா டென்டேட்டு. ஓகே, அப்புறம் இவ்வளோ தெரிஞ்சால் போதும். என்னது லிகண்ட்னா என்ன, சில்லிட்டிங் ஏஜென்ட் என்னன்னா, அப்புறம் இது எத்தனை டென்டேட் இருக்குது, எத்தனை டைமண்ட் டெட்ராசிட்டிக் ஆசிட்ல எத்தனை சில்லட் இருக்குது, எத்தனை டென்டேட் இருக்குது. இட்ஸ் ஏ ஹெக்ஸா மீன்ஸ் 6 ஹெக்ஸா டென்டேட். மொத்தம் 6 டென்டேட் இருக்குது. யூஸ்வலாக பை ஷார்ட்டாக சொல்ல போனோம்னா இதில் என்னென்ன காம்ப்ளெக்சேஷனில் ப்ராசஸ் இருக்குது, இதில் முக்கியமான விஷயம் என்னென்ன இருக்குது காம்ப்ளெக்சேஷன்னா, மெட்டல் அயன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இது எத்தனை டைமண்ட் டெட்ராசிட் வந்து மெட்டல் அயன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதுக்கு என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, எத்தனை EDTங்கிறது டைட்ரண்ட்டு, திருப்பி கால்சியம், இப்போ என்னென்ன ஜிங்க், மெக்னீசியம் சல்ஃபேட், ஓகே ஜிங்க் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட், இதெல்லாம் வந்து மெட்டல் அயன்னு வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து இட் ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ் வித் த ஜிங்க் ஆர் மெக்னீசியம் ஃபஸ்ட்டு. ஓகே, அதிலிருந்து
ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடய. இதில் வந்து கிளாசிக்கல் அமோனியம் குளோரைடுன்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. அமோனியம் குளோரைடுங்கிறது எதுக்காக ஆட் பண்ணுறதுன்னு கேட்கலாம். இட் இட் இஸ் அமோனியம் குளோரைடு இஸ் எ பஃபர். ஓகே, இட் இஸ் எ பஃபர். அப்புறம் வந்து வேறு என்ன அப்படின்னா புரோமின் சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு ஸ்லைட் புரோமின் சொல்யூஷன் ஆட் பண்ணி என்ன செய்வாங்கன்னா தெர் இஸ் சம் அயன் அதில் இருந்திருக்கும். அயன்ங்கிறது ஃபெரஸ் அயன் 2 இருக்குல்ல, அயன் 2வை ஆக்சிடைஸ்டு இன்டு த அயன் 3 மாற்றி அதை தட் ஷுட் நாட் பி ரியாக்ட் வித் த மெட்டல் அயன் காம்ப்ளெக்ஸஸ். அதுக்காக ஸ்லைட்லி புரோமின் சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க. ஓகே, அது ஒன்று. இது என்னென்ன இன்சிடென்ட் இருக்குது அப்படின்னா புரோமின் ஆட் பண்ணுவாங்க. ரெண்டாவது அமோனியம் சொல்யூஷன் வந்து பிகாஸ் இட்ஸ் மெயின்டைன் த பிஹெச் பஃபர் பிஹெச் 10 முக்கியம் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து பிஹெச் 10 மெயின்டைன் பண்ணுறதுக்காக அமோனியம் ஆட் பண்ணுவாங்க. புரோமின் ஆட் பண்ணுவாங்க. புரோமின் இது ஆட் பண்ணுவாங்கன்னா புரோமின் சொல்யூஷன் ஆர்டர் டு ஆக்சிடைஸ் அயன் டு ஃபெரஸ் டு ஃபெரிக் டு மேக் த சொல்யூஷன் ஸ்டேபிள். வில் நாட் ரியாக்ட் வித் ஃபர்தர் வித் அயன் காம்ப்ளெக்ஸ், இது மெட்டல் அயன் காம்ப்ளெக்ஸஸ். இதுக்காக இது புரிஞ்சுங்களா, இது பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த இன்சிடென்ட்ஸ் இந்த காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷனில். இப்போது என்னென்ன காம்ப்ளெக்ஸோமெட்ரிக்கில் என்ன இதில் லாஸ்ட் டைம் படிச்சோம் போது காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் அப்படின்னா டைரக்ட் டைட்ரேஷன் இருக்குது, அடுத்து இன்டைரக்ட் டைட்ரேஷன் இருக்குது, அது பேக் டைட்ரேஷன் இருக்குது, அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் டைட்ரேஷன் இருக்குது. ஓகே, இப்போது முக்கியமாக கேட்கலாம். இப்போ வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டு, ஜிங்க் சல்ஃபேட்டு இதெல்லாம் டைரக்ட் டைட்ரேஷன், டைரக்ட் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன். ஜிங்க் சல்ஃபேட்னா ஜிங்க் சல்ஃபேட்டில் வந்து ஜிங்கை வந்து மெட்டல் யூனிட்டியை காம்ப்ளெக்ஸ் பண்ணோம், ஜிங்கை வந்து கீழே வச்சுக்கிட்டு யூனிட்டியை மேலே பியூரோட்டில் வச்சுட்டு டைரெக்டாக டைட்ரேட் பண்ணலாம். இதுதான் வந்து டைரக்ட் டைட்ரேஷன். ஓகே, அடுத்து வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல்லாம் இருக்குது பார்த்துங்க. அலுமினியமும் இதில் வந்து வரும். இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இன்சாலிபிள் மெட்டீரியல்ஸ். ஓகே, இதை என்ன செய்வாங்க அப்படின்னா இதை பேக் டைட்ரேஷன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அலுமினியம் இது வந்து இன்டைரக்ட் டைட்ரேஷன் பண்ணுவாங்க. இதை வந்து இன்டைரக்ட் டைட்ரேஷன் பண்ணுவாங்க, அல்லது பேக் டைட்ரேஷன் பண்ணுவாங்க. இதை வந்து அடுத்து இன்னொரு மெத்தட்ல ஒன்று இருக்குது, ரீப்ளேஸ்மெண்ட் டைட்ரேஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்வேர்டுக்காக பேசிட்டு இருக்கேன் இப்போலாம். ஓகே, ரீப்ளேஸ்மெண்ட் ஏர்லியர் நம்ம படித்த போதெல்லாம் எங்களுக்கு கூட தெரியல, ஆனால் இப்போ தான் புதுசாக தெரியுது. கால்சியம் குளுக்கனேட். ஓகே, கால்சியம் குளுக்கனேட், கால்சியம் லெவலுனேட். ஓகே, கால்சியம் லெவலுனேட், கால்சியம் குளுக்கனேட், கால்சியம் லாக்டேட். இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், ரீப்ளேஸ்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்மெட்ரிக் ரியாக்ஷன்ஸ். இதை வந்து டைரெக்டாக வந்து பண்ண முடியாது. அதுக்காக மாஸ்கிங் டிமாஸ்கிங் ஏஜென்ட்லாம் போட்டு அதை ஃபஸ்ட்டு வந்து மெக்னீசியம் சல்ஃபேட்டு ஆட் பண்ணுவாங்க. அது இந்த சொல்யூஷனில் மெக்னீசியம் சல்ஃபேட்டு கால்சியம் குளுக்கனேட் ரெண்டும் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டியை வந்து மெக்னீசியம் வச்சு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் அதில் எவ்வளவு அமௌண்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்களோ சேம் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் குளுக்கனேட் இதை வச்சு டைட்ரேட் பண்ணுவாங்க. இவ்வளவு புரிஞ்சால் போதும், உள்ளே போய் குழப்பிக்கிறாங்க. புரியுதா? இதில் வேற ஒன்றும் புதுசாக இல்லை, சேம் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் தான். ரீப்ளேஸ்மெண்ட் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் அப்படின்னா கால்சியம் கண்டிப்பாக கேட்குற சான்சஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து கால்சியம் எல்லாமே காம்ப்ளெக்ஸோமெட்ரி தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காம்ப்ளெக்ஸோமெட்ரின்னு கொடுப்பான் அதில் வந்து. அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் காம்ப்ளெக்ஸோமெட்ரி ஏன்னா ஃபஸ்ட்டு மெக்னீசியம் சல்ஃபேட்டை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்டான அமௌண்ட்டை வந்து கால்சியம் குளுக்கனேட் ஆர் கால்சியம் லெவலுனேட் கால்சியம் லாக்டேட் போட்டு அதை வச்சு டைட்ரேட் பண்ணுவாங்க எதை வித் யூனிட்டியோட. ஸோ இது மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். இது கால்சியம் குளுக்கனேட், கால்சியம் லெவலுனேட் அண்ட் கால்சியம் லாக்டேட், இது மூணும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ஸ். மெக்னீசியம் சல்ஃபேட், ஜிங்க் சல்ஃபேட்டு இது எல்லாமே டைரக்ட் காம்ப்ளெக்ஸோமெட்ரி. பேக் டைட்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு காம்ப்ளெக்ஸோமெட்ரியில் பேக் டைட்ரேஷன் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல் கேட்பான். Aluminum hydroxide gel can be treated with காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் பேக் டைட்ரேஷன்ஸ். இஃப் இட் இஸ் பேக் டைட்ரேஷன் இல்லாமல் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக்னு போட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். தட்ஸ் ஆல். அப்புறம் இதில் என்ன கேட்பாங்க வந்து இண்டிகேட்டர் என்ன மாடர்ன் பிளாக் 2. ஓகே, மாடர்ன் பிளாக் 2 செரிக்ரோம், சோலோக்ரோம் இதெல்லாம் போடுவாங்க. சோலோக்ரோம், செரிக்ரோம் அண்ட் சைலனால் ப்ளூ அதோட போடுவாங்க சிலவாட்டி. ஸோ இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ்மெட்ரிக் இண்டிகேட்டர்ஸ். திஸ் ஆர் ஆல் காம்ப்ளெக்ஸ்மெட்ரிக் இண்டிகேட்டர். இதான் நத்திங். இது நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடே சொல்லிட்டேன், இவ்வளோ தான், வேறு எதுவுமே சொல்ல முடியாது. இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே,
In compleximetric titration, okay, uh, compleximetric titration, what are the ingredients? What are the reagents added? The following reagents added அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, the following reagents added அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன ரியேஜென்ட் அப்படின்னு கேட்டோம்னா ethylene diamine tetraoxide EDTA. First A is a EDTA. Second disodium EDTA. மூணு ethylene diamine. நாலு நன் அப்படின்னு கேட்டால் என்ன கொஸ்டின்? வாட் வில் பி யுவர் ஆன்சர்? What will be your answer? In compleximetric titrationல the following reagents are added அப்படின்னு போடுவாங்க. ஓகே, அதில் EDTA, A is called EDTA, B is called disodium EDTA, C is called Cங்கிறது என்னது ethylene diamine, 4 none அப்படிங்கிற what will be the answer? டைசோடியம் EDTA. ஏன் 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 EDTA இருக்கக்கூடாது? நம்ம EDTA தானே பேசிட்டு இருக்கோம். EDTA is a sparingly soluble. Okay, EDTA is a sparingly soluble. So easily, fully soluble, 1 to 1 soluble of disodium. So EDTA should be added. Okay, அப்போ அந்த இது மாதிரி தான் நம்மளை வந்து ஃபுல்லாக டைவர்ட் பண்ணுவான். டைசோடியம் EDTA, EDTA உங்களுக்கு பார்க்கும்போது EDTA தானே ரெண்டும் அப்படி தானே. அப்போ ஆல் த எபோவோட போடலாம் சில வாட்டி. இப்போ நன்னு பதிலாக ஆல் த எபோன்னு போட்டால் ஃபுல் கன்ஃபியூஷன். அப்போ ஆன்சர் என்னது? டைசோடியம் EDTA இஸ் அ ரைட் ஆன்சர். புரிஞ்சா? டைசோடியம் EDTA இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ இது போல் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எனிவே வில் சி ஃபார் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ். வாட் வில் தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்? The indicator of compleximetric titration. Indicator are organic complex builders build specific colored for the iron complex used for the detection of equivalent. Okay, typical indicators are Murexide, Sologram, Calcon, and Xylenol orange. அதுக்கப்புறம் மாடர்ன் பிளாக் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. டிபிக்கல் அப்ளிகேஷன் டிட்டர்மினேஷன் ஆஃப் கேட்டயான்ஸ், ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் வந்து எதுலேருந்து தயாரிக்க பார்க்குறது? காம்ப்ளெக்சிமெட்ரிக்லேருந்து தான். ஓகே, அது நிறைய சொன்னேன். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ஆனால் மாய்ச்சர் கான்டென்ட்ங்கிறது எது? மாய்ச்சர் கண்டென்ட்டுக்கு உடனே வந்துடணும் மாடிஃபைடு வால்காஸ் மெத்தட். சரி அதானே மெத்தட் தானே, ரைட்டா? இல்லை, மாடிஃபைடு வால்காஸ் இஸ் சோடியம் குளோரைடு. அப்போ வாட்டர் கண்டென்ட் எதில் பார்க்குறது? கால் ஃபிஷர்ஸ், ரைட்? கால் ஃபிஷர்ஸ், ரைட். ஸோ பார்த்துங்க, இதை நான் ஏன் ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா உங்களுக்கு மறக்கக்கூடாதுங்கிறதுனால தான். ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஆக்சிடேஷன் டைட்ரேஷன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டைட்ரேஷன். இப்போ இதானே நெக்ஸ்ட்டு கடைசியில் வர்றது நமக்கு திருப்பி வர வேண்டியது கடைசி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். இதுலேயே இருக்குது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டைட்ரேஷன்னா என்ன? The oxidation occurs while the reactions. At the same time, after that, the continuous instantaneously reduction also will occur. The substances என்ன oxidation என்னது? The substances loses the hydration and the energies gain the oxygen is called oxidized substances. Reducing another substance reducing means it gains the electron. Oxidation means accept the electron, loses electron, and reducer means it's gain the electron அப்படிங்கிறது இது. அப்புறம் இன்னும் அதர் பார்ட்டுங்கிறது ரெடியூசிங்கிறது வந்து ஹைட்ரஜன் அயன் ஆடிங். ஓகே, ஹைட்ரஜன் அயன் ஆடட். பட் இதில் வந்து ஹைட்ரஜன் அயன் ரிமூவல், ஆக்சிஜன் ஆடட் ஆக்சிடேஷனில். இதில் ஆக்சிடேஷன் ரெடியூசிங்கில் வந்து ஒன்றும் அதிகமாக இல்லை. என்னென்னா ஃபெரிக் அமோனியம் சிட்ரேட். ஓகே, ஃபெரிக் அமோனியம் சிட்ரேட் எதில் இருக்குன்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரிடாக்ஸ் டைட்ரேஷன் மூலம் தான் பண்ணுறோம் ஃபெரிக் அமோனியம் சிட்ரேட்டு. அப்புறம் வந்து இதில் என்ன இதுன்னா செரிக், அதில் எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா செரிக் அமோனியம் சிட்ரேட்டை வச்சு டைட்டண்டாக வந்து அதுக்கு என்ன எரிக்ரோம், ஃபெரசயான், ஃபெரசயான் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரசயான் இண்டிகேட்டரை வச்சு பார்ப்பாங்க. இதுதான் வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் டைட்ரேஷன். இல்லை செல்ஃப் இண்டிகேட்டர். ஓகே, ரிடாக்ஸ் இண்டிகேட்டருங்கிறது செல்ஃப் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். இதில் வந்து இது பாருங்கள்,
Self-indicator potassium permanganate already சொல்லியாச்சு. Many times the titrant itself may be so strongly colored that alter the equivalence potent. Okay, the single drop of titrant produce a intense color. அதுதான் பொட்டாசியம் பர்மனேட் மாதிரி தான் சொல்றது அது. இதில் செரிக்ரோம், குப்ரஸ் இதெல்லாம் செல்ஃப் இண்டிகேட்டர்னு சொல்லலாம் சம்டைம். செல்ஃப் இண்டிகேட்டர் ஜெனரலி ஸ்ட்ராங்லி கலர்ட். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பொட்டாசியம் பர்மனேட் அயோடின் சொல்யூஷன், செர்வியன் 4 sulfate. The internal indicator, அப்படின்னா the type of indicators are added into the reactions mixers, such as indicator means reaction potential. இதெல்லாம் வேண்டாம், வேற மாதிரி இருக்குது. ரிடாக்ஸ் இண்டிகேட்டருக்கு என்னென்ன சொல்லுவீங்க? இண்டிகேட்டர் ஃபெரையான் இண்டிகேட்டர், ஃபெரையான் வேற என்ன நம்ம படித்தோம்? ஃபெரையான்ங்கிறது வேற என்ன இண்டிகேட்டர் இருக்குது? அயோடின், பொட்டாசியம் பெர்மானேட் அண்ட் செரிக் 4 சல்ஃபேட், செரியம் 4 சல்ஃபேட் இதெல்லாம். நெக்ஸ்ட் கிராவிமெட்ரிக் டைட்ரேஷன். கிராவிமெட்ரிக் டைட்ரேஷன் இது சொன்னதான், இதே சொன்னேன். இது வந்து ஒரு எந்த ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இருக்குல்ல, நோன் ஸ்டாண்டர்ட் சொல்யூஷனை வச்சுக்குவாங்க. அதை வந்து ப்ரிசிபிடேட் பண்ணி அதோடைய ஆஷ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க. ப்ரிசிபிடேட் பண்ணி அதை இக்னேட் பண்ணி அந்த ஆஷை வந்து வே பண்ணி வச்சுக்குவாங்க. திருப்பி எந்த நோன் கான்சன்ட் இது பண்ணிவிட்டு திருப்பி எந்த இதோடைய கான்சன்ட்ரேட் வேணுமோ டு பி அனலைஸ்டு, ஹூஸ் கான்சன்ட்ரேஷன் சொல்யூஷன் ஹூஸ் கான்சன்ட்ரேட் டு பி அனலைஸ்டு, அதே சேம் சைடாக ப்ரிசிபிடேட் போட்டு அதை ப்ரிசிபிடேட்டை வந்து வாஷ் பண்ணி இக்னேட் பண்ணி அதை கம்பேர் பண்ணுவாங்க, அதை வந்து மேட்ச் பண்ணுவாங்க. அதுதான் வந்து கிராவிமெட்ரிக் அனலைசிஸ். அதான் அன்றைக்கி சொன்னேன், கிராவிமெட்ரிக் அனலைசிஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு லிமிட் டெஸ்ட் மாதிரி தான். இதில் என்ன முக்கியமானது வந்து கூச் குரூசிபிள் அப்படிங்கிற ஒரு அப்பாரட்டஸ் முக்கியமானது. அது கூச் குரூசிபிள் இதில் கிராவிமெட்ரிக் அசைஸ் பீன் பெர்ஃபார்ம்டு பை கூச் குரூசிபிள். முக்கியமானது வந்து என்னது? கூச் குரூசிபிள் அப்படிங்கிற உங்களுக்கு வேணும். வேற வந்து இதில் முக்கியமானது என்னது, என்னென்ன டைட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேரியம் சல்ஃபேட் மீல். ஓகே, பேரியம் சல்ஃபேட் இஸ் பின் அனலைஸ்ட் பை கிராவிமெட்ரிக் ஒன்லி. பேரியம் சல்ஃபேட் மீல் இதில் பெருசாக உங்களுக்கு கேட்குற சான்ஸ் இல்லை. பேரியம் சல்ஃபேட் மீல் வந்து எதில் தயாரிக்கிறது, எதில் பண்ணுறது? ஃப்ரம் கிராவிமெட்ரிக் அசே. அப்புறம் வேறு என்னென்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, what is a PM indicator? PM indicator na enna? PM indicator na they will I have prepared some question also. Let me see. I just விசிபிள் ஆகுதா? அதாவது சார் ஆகுதா? இல்ல சார். இதில் ஒன்றும் இல்லை, நான் சில கொஸ்டின் கேட்டிருக்கேன். எனிவே வந்து குட் நாட் கனெக்ட் இட், ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர் இட் டு யூ.
See, I prepared some questions. Okay, the complexing agents donates the complexing agent that donates one electron to metal ion. Okay, the complexing agents donates one electron to the metal ion to form coordination complexes are called what? Complexing agent. Complex agentங்கிறது EDTA. ஓகே, காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட் டொனேட்ஸ் ஒரு எலக்ட்ரான் டு மெட்டல் அயான். அப்போ மெட்டல் அயான்ங்கிறது கால்சியம். ஓகே, கால்சியம் டு ஃபார்ம் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இப்போ EDTங்கிறது வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இல்லை, இட் இஸ் காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட் தான். அது வந்து டொனேட் ஒன்று எலக்ட்ரான் டு த ஒரு மெட்டல் அயான் கால்சியத்தில் டொனேட் பண்ணி அதை காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகுது. அது பேர் தான் வந்து மெட்டல் அயான் காம்ப்ளெக்ஸ், கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ். அப்போ இந்த காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட் என்னது? காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட் விச் டொனேட்ஸ் ஒன் எலக்ட்ரான். அது பேர் என்னது? அது பேர் கால்டு லிகெண்ட்ஸ்னு பேர். ஓகே, லிகெண்ட்ஸ் அது கேட்டிருக்கேன். லிகெண்ட்ஸ் ஆர் டென்டேட்ஸ் ஆர் போத் ஆர் நான் அப்படின்ட்டு. அப்போ அது பேர் இந்த காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட் தட் டொனேட்ஸ் ஒன் எலக்ட்ரான். அதான் காமன் சொன்னேன். டொனேட்ஸ் ஒரு எலக்ட்ரான் டு த மெட்டல் அயான். மெட்டல் அயானுக்கு எந்த காம்ப்ளெக்ஸ் எந்த ஏஜென்ட் வந்து டொனேட் பண்ணுதோ அது பேர் லிகெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்புறம் லிகெண்ட்ஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் ஆர் கால்டு வாட்? அந்த லிகெண்ட்ஸ் தான் EDTA மாதிரி தான் காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட் தான். காம்ப்ளெக்சிங் ஏஜென்ட் மோர் தென் ஒன் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ், அது பேர் வந்து என்ன அப்படின்னா அது பேர் சிலேட்டிங் ஏஜென்ட், அஸ்டிஜென்ட் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், நன் அப்படின்னு போட்டிருக்கோம். அது பேர் சிலேட்டிங் ஏஜென்ட். என்னது? லிகெண்ட்ஸ் தான். லிகெண்ட்ஸ் கிட்ட மோர் தென் ஒன் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருந்துச்சு, அது பேர் வேறு சிலேட்டிங் ஏஜென்ட்ஸ். அப்புறம் தி சிலேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஃபார்ம்ஸ் வாட்டர் சால்யூபிள் காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்டு வாட்? முக்கியமானது கேட்பாங்க. சிலேட்டிங் ஏஜென்ட்னா என்ன படிச்சிருக்கோம் இப்போ? சிலேட்டிங் ஏஜென்ட் என்ன படிச்சோம் இப்போ? EDTA பார்த்தோமா? EDTA பார்த்தோம். Yes, sir. Chelating agent forms water soluble complex is called what? Chelating agent forms water soluble complex is called A. Solubilizing agent, B. Suspending agent, 3. Sequestering agent, 4th none. What will be your answer? Chelating agent that forms a water soluble complex is called what? Solubilizing agent, suspending agent, sequestering agent, none. Solubilizing agent. It is a sequestering agent. Okay, it is called sequestering agent. Chelating agent forms a soluble complex is called sequestering agent. Okay, there is one question. மறந்துடக்கூடாது. Solubilizing agent இல்லை. அதனால தான் இப்படி தான் கேட்பான் கொஸ்டினே இப்படி தான் கேட்பான். ஏன்னா சாலிபிள்னு வருது அப்படின்னு கேட்கறதுக்காக. இப்போ சீக்வெஸ்டரிங் ஏஜென்ட் இது நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அடுத்து காம்ப்ளெக்ஸோமெட்ரி டைட்ரேஷனில் ஃபாலோயிங்ஸ் ஆர் யூஸ்டு அப்படின்னு போட்டேன். அதான் EDTA, டைசோடியம் EDTA அண்ட் எத்திலின் டையமின் நன். அப்போ EDTAன்னு சொல்லக்கூடாது, டைசோடியம் EDTAன்னு போடணும். அடுத்து மானோடென்டேட். இது EDTAங்கன்னா என்ன? EDTAங்கிறது என்ன இருக்குது இதில்? மானோடென்டேட்டா, பைடென்டேட்டா, ட்ரைடென்டேட்டா, ஹெக்ஸாடென்டேட்டா? EDTAங்கிறது என்னது? Hexadendate. ஹெக்ஸாடென்டேட். ஓகே, ரைட். அடுத்து இந்த நம்பர் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ். இது பாருங்க, இது முக்கியமானது. இந்த நம்பர் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ் அக்கமோடேட்டட் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் அயான் இஸ் கால்ட் வாட்? இப்போ சென்ட்ரல் மெட்டல், இப்போ கால்சியம் பார்த்துருப்பீங்கல்ல அந்த EDTA காம்ப்ளெக்ஸில். இந்த கால்சியம் அல்லது மெக்னீஷியம் வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் மெட்டல் அயானில் இந்த நம்பர் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ் எத்தனை நம்பர்? The number of small groups accommodated around the central metal ion is called what? Small groups accommodated around the central metal ion is called what? It is called complexation number, ligand number, Verniers coordination number, none, all the above. இது எங்கேயும் கிடைக்காது இந்த கொஸ்டின். The number of small groups accommodated around the central metal ion. மெட்டல் அயானுக்கு சுற்றி எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்மால் குரூப்ஸ் அடங்கியிருக்கு, அந்த நம்பருக்கு பேர் என்ன? அது பேர் வெர்னியர் கோஆர்டினேஷன் நம்பர். பேர் என்னது? வெர்னியர்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு பேர். அது பேர் ரைட். அப்புறம் PM இண்டிகேட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்? PM indicator stands for what? It is a
Pure metal indicator. A is a pure metal indicator, parametal indicator, metallochromic indicator, or all the above. என்ன சொல்லுவீங்க? PM indicatorனா என்னம்மா? PM indicator stands for pure metal indicator, parametal indicator, metallochromic indicator, all the above. ஆ? என்ன சொல்லுவீங்க? Pure metal. ஆளா? இல்ல ஒரு பிஎம் இண்டிகேட்டர்னா இட் இஸ் அ மெட்டலோக்ரோமிக் இண்டிகேட்டர். ஓகே. பிஎம் குரோம்னானது கலர், மெட்டலோ கலர் காம்ப்ளெக்ஸஸ். ஓகே. மெட்டலோக்ரோமிக் இண்டிகேட்டர் இஸ் கால்டு பிஎம் இண்டிகேட்டர். ஆல்வேஸ் நினைச்சுங்க. பியூர் மெட்டல் இண்டிகேட்டர்லாம் இல்லை, பேராமெட்டல் இண்டிகேட்டர் இதெல்லாம் நம்மளா இதுதான் கன்ஃபியூஷன்ஸ். எல்லாம் தெரிஞ்சவங்களே உட்காந்துருவாங்கண்ணே. இட் இஸ் எ மெட்டலோக்ரோமிக் இண்டிகேட்டர் இஸ் எ பிஎம் இண்டிகேட்டர். ஓகே. அடுத்த கொஸ்டின். The following PM indicators are அப்படின்னு போட்டு சோலோக்ரோம் டார்க் ப்ளூ, மாடர்ன் பிளாக் 2, both A and B, none. What will be the answer? Both A and B. Yes, it is a both A and B. Okay, சோலோக்ரோம் டார்க் ப்ளூ, மாடர்ன் பிளாக் இதெல்லாம் வந்து மெட்டலோ இண்டிகேட்டர். சைலனால் ப்ளூ ஆல்சோ அவைலபிள். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள் கொஸ்டின்ஸ் வாட் ஐ ப்ரிப்பேர்ட். இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து சில விஷயங்களை பார்க்கலாம். ஒரே நிமிஷம். நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறது அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட. இட் இஸ் பேக் டைட்ரேஷன். ஓகே. அலுமினியம் ஹைட்ராக்சைடுங்கிறது பேக் டைட்ரேஷன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் டைட்ரேஷன் சொல்லியாச்சு. ஆல் கால்சியம் லெவலுனேட், கால்சியம் குளுக்கனேட், கால்சியம் லாக்டேட் இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே. ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில் நம்ம முக்கியமான சொன்னது ஆக்சிடேஷன் என்ன, ரிமூவல் இது ரிடக்ஷனா என்ன. அப்புறம் இதில் வந்து இதோடைய இதில் மெக்கானிசம் எப்படின்னா இதோட எண்ட் பாயிண்ட் ஹஸ் பின் வித் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ். ஓகே. இதில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில் வந்து எண்ட் பாயிண்ட் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ் பார்ப்போம். அதாவது அதோட கான்சன்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பொட்டென்ஷியல் டிஃப்ரென்சஸ் நடக்கும் இதில் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனில். அதில் வந்து இது பெருசெல்லாம் இல்லை. அடுத்து ஆக்சிஜன் ரிடக்ஷனுக்கு என்னென்ன இது எக்ஸாம்பிள் ஃபெரையான் சல்ஃபேட். ஓகே. மெத்திலின் ப்ளூ ஆல்சோ, சம்டைம்ஸ் ஸ்டார்ச் அயோடைடு. முக்கியமான கையிலே இருக்கு பாருங்க. ஆக்சிடைடு ரிடக்ஷனுக்கு ஸ்டார்ச் அயோடைடு. ஓகே. அயோடைடு ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். ஸ்டார்ச் அயோடைடு ஆல்சோ ஒன் ஆஃப் த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இண்டிகேட்டர். அப்புறம் அசே ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட் சில இந்த சொல்கிறது இதெல்லாம் பாருங்கள். செரிக் அமோனியம் சிட்ரேட், செரிக் அமோனியம் சல்ஃபேட்டு, அசே ஆஃப் ஃபெரஸ் ஃபியூமரேட்டு இது எல்லாமே ரிடாக்ஸ் தான். அடுத்து பொட்டாசியம் பெர்மனேட் சிலட்டு. பொட்டாசியம் பெர்மனேட் வந்து ரிடாக்ஸும் பண்ணலாம், ஆசிட் ரிடாக்ஸ் டெட்ரேஷனும் பண்ணலாம். ரைட்டா. ஆசிட் பேஸில் வருமா பொட்டாசியம் பெர்மனேட்டு? இட் இஸ் ரிடாக்ஸ் தான். பொட்டாசியம் பெர்மனேட்டு, ஃபெரஸ் ஃபியூமரேட்டு இதெல்லாம் ரிடாக்ஸ் டெட்ரேஷன். முக்கியமானது அசே ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு எப்படி
உள்ளேலாம் போகாதீங்க. அசே ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இதெல்லாம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பொட்டாசியம் பெர்மனேட் இஸ் ஆல்சோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, இதெல்லாம் இதெல்லாம் வந்து எப்படி டைட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னா ரெடாக்ஸ் டைட்ரேஷன். அதே போல் அயோடோமெட்ரினா என்ன, அயோடிமெட்ரினா என்ன, அது ரொம்ப முக்கியமானது. அயோடோமெட்ரினா என்ன, அயோடிமெட்ரினா என்ன, the direct titration of drug with standard iodine solution. இப்போ டைரக்ட் டைட்ரேஷன் ஆஃப் ட்ரக், அந்த ட்ரக்கோட அயோடினை வச்சு ஸ்டாண்டர்டு அயோடின் சொல்யூஷனை வச்சு பண்ணோம்னா அது பேர் அயோடிமெட்ரி. ஓகே, ட்ரக்கு அயோடின் அதோட வச்சோம்னா அயோடிமெட்ரி. அதுக்கு பதிலாம இந்த லிபரேட்டட் அயோடின் இஸ் கெமிக்கல் சம் ரியாக்ஷன் வச்சுட்டு இந்த இன்டைரக்ட் டைட்ரேஷன் ஆஃப் லிபரேட்டட் அயோடின் வித் சோடியம் தயோசைனேட் வச்சு பண்ணுவாங்க அப்படின்னா அயோடோமெட்ரி. ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் அதில் வந்து இந்த அயோடின் ப்ளஸ் ட்ரக் வச்சோம்னா அயோடிமெட்ரி. ஆனால் சில மெத்தட் என்ன அயோடோமெட்ரின்னு பார்ப்பாங்க. அயோடோமெட்ரின்னா சில ரியாக்ஷன் வரும், அதில் லிபரேட்டட் அயோடின் இஸ் டைட்ரேட்டட் வித் சோடியம் தயோசைனேட் அப்படி பண்ணோம்னா அது பேர் வந்து அயோடோமெட்ரி. ஓகே, அப்புறம் வேறு என்னென்ன பொருள்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமானது அசே ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட். ஓகே, அசே ஆஃப் அயோடிமெட்ரியில் வந்து அயோடிமெட்ரியில் அசே ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட் எல்லாம் அயோடிமெட்ரி. ப்ளீச்சிங் பவுடர், இந்த அசே ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இஸ் வாட், எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அயோடோமெட்ரி. அசே ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இது அயோடோமெட்ரி. அசே ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட், அசே ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட் வந்து அயோடிமெட்ரி. அசே ஆஃப் சோடியம் தயோசல்ஃபேட் வந்து அயோடிமெட்ரி. பட் அசே ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் தான் கேட்பாங்க. ப்ளீச்சிங் பவுடர், அசே ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இஸ் டன் பை அயோடோமெட்ரி. அயோடி இல்லை, அயோடோமெட்ரி. அப்புறம் அசையாஃபினால். ஓகே, அசையாஃபினால் எப்படி, இட் இஸ் அ ரிடாக்ஸ் டைட்ரேஷன். அசையாஃபினால் இதெல்லாம் வந்து வரக்கூடிய கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்துருக்குது. அசையாஃபினால் இஸ் டன் பை என்னது, இட் இஸ் அ ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ascorbic acid injection, ascorbic acid injection is treated with the redox. Okay, ascorbic acid is treated with the redox. What is a Tillman's reagent? Tillman's reagent என்ன, இதெல்லாம் நான் திருப்பி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண வரும், டோன்ட் வரி ஃபார் யூ அண்டர்ஸ்டாண்ட். Tillman's reagent என்ன, இட்ஸ் a 2,6 டைக்ளோரோஃபினால் இண்டோஃபினால். பேர் என்னது, 2,6 டைக்ளோரோஃபினால் இண்டோஃபினால் இஸ் கால்டு Tillman's reagent. Tillman's reagent. Okay, so that's all about the oxidation reduction and gravimetric titration. சொல்லியாச்சு. என்னது வெயிட் பண்ணுவாங்க, அதாவது ஆஷ் வெயிட் பண்ணி அதை ப்ரிசிபிடேட் பண்ணுறது முக்கியமானது பேரியம் மீல். ஓகே, இதில் வந்து என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க, ரெண்டு விஷயம் சொன்னேன். கூச் குரூசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, கூச் குரூசிபிள்னு வச்சுருப்பாங்க. அப்புறம் மேலே வந்து அதுக்கு வந்து அஸ்பஸ்டாஸ், அதில் வந்து மேலே வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் பேப்பர் வச்சுருப்பாங்க. அது என்னது, அஸ்பஸ்டாஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க. அதான் ஃபில்ட்ரேஷன் பண்ண சொன்னா இல்லையா முதல்ல ஆஷை, அதை அஸ்பஸ்டாஸ் ஃபில்டர் வச்சு தான் ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த அப்பாரட்டஸ் பேர் கூச், GOOCH, கூச் குரூசிபிள். ஓகே, முக்கியமானது. அது என்ன எக்ஸாம்பிள் போங்க, அசையா பேரியம் சல்ஃபேட் சஸ்பென்ஷன். அப்புறம் இன்வெர்ட் சுகர் இருக்குல்ல, இன்வெர்ட் சுகர்னு சொல்லுவாங்கல்ல, ரெடியூசிங் சுகர், இன்வெர்ட் சுகர்லாம் சொல்லுவாங்கல்ல. இன்வெர்ட் சுகர் வந்து டைட்ரேஷன் பண்ணுறதும் கிராவிமெட்ரிக்லாம். கிராவிமெட்ரிக்கில் ரெண்டு இது பார்த்தீங்கன்னா பேரியம் சல்ஃபேட் மீல்னு கேட்பாங்க. பேரியம் சல்ஃபேட் மீல் இஸ் பின் அசைட் பை கிராவிமெட்ரி. அதே போல் ரெடியூசிங் சுகர், இது இன்வெர்ட் சுகர் அசைட் பை வாட், இட் இஸ் அ ரிடாக்ஸ், இது கிராவிமெட்ரி. பிப்ரசின் தெரியுமா உங்களுக்கு, பிப்ரசின் சிட்ரேட் படிச்சிருக்கீங்களா?
piperazine citrate is for the vermicide. Okay, piperazine citrate also மூணும் பார்த்துங்க. கிராவிமெட்ரியில் பிப்ரசின் சிட்ரேட்டு பைப்ரசின் சிட்ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்க சாப்பிட்றதுக்கு. அந்த காலத்தில் வாமுக்கு மெட்டு இப்போ வந்துச்சுல அல்பண்டசோல். அல்பண்டசோலுக்கு முன்னாடி பிப்ரசின் சிட்ரேட் தான் கொடுப்பாங்க எல்லாருக்குமே. வாம் இதுக்கு வாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு. அதே போல் ரெடியூசிங் இன்வெர்ட் சுகர் பிப்ரசின் சிட்ரேட்டு. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னாங்க என்னது, பேரியம் சல்ஃபேட் மீல். இது மூணுமே கிராவிமெட்ரிக் அசே, வேறு எதுவும் பெருசாக வரப்போகிறது இல்லை அதில். ஸோ டோட்டல் இப்போ வால்யூமெட்ரிக் கிராவிமெட்ரிக் டோட்டலாக முடிச்சாச்சு. எல்லா பாசிபிள் ஒன் வேர்டு எல்லாமே எடுத்தாச்சு. ஓகே, ஹாப்பியா? போதுமா உங்களுக்கு? இதை விட வேற ஒன்றும் தேவையில்லை. இப்போ ரிடாக்ஸ் சொல்லியாச்சு. இப்போ காம்ப்ளெக்ஸ் மெட்டீரியலாக ஒன்று என்ன பார்க்கணும், லிகண்டு காம்ப்ளெக்ஸேஷன் ஏஜென்ட். ஓகே, எது வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வச்சுருக்கீங்களோ, அதாவது காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட், காம்ப்ளெக்ஸ் ஏஜென்ட் விச் இஸ் ஹேவிங் எலக்ட்ரான் டொனேஷன் குரூப் இஸ் கால்டு லிகண்டு. அப்புறம் இது என்னது, சீலட்டிங் ஏஜென்ட் என்னது, சீலட்டிங் ஏஜென்ட். அதான் அது சீலட்டிங் ஏஜென்ட் என்னது, donate more than one Complex with metal ion group. காம்ப்ளெக்ஸிங் வித் மெட்டல் அயான் which form the which donate the one metal ion to form the complex is called chelating agent. அப்புறம் chelating agentல வந்து முக்கியமாக வந்து வெர்னியர் நம்பர் சொல்லியிருக்கேன். ஓகே, வெர்னியர் நம்பர் எத்தனை குரூப்ஸ் வந்து சென்ட்ரல் மெட்டல் அயானில் ஃபார்ம் ஆகுது, அதான் வெர்னியர் நம்பர் சொல்லியிருக்கேன். வேற என்ன சொல்லியிருக்கேன் முக்கியமானது, Chelating agent இன்னொரு சொல்லுங்க. வாட் chelating Chelating agent என்னன்னு இன்னொரு சொல்லுங்க. chelating agentனா என்னன்னு சொல்லிக்கலாம். வெரி குட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிகண்ட் என்னன்னு பார்த்துங்க. ஓகே, லிகண்ட்னா என்ன, chelating agentனா என்ன சொல்கிறேன். இந்த காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் சொன்னோமா, அப்போ முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட் தட் டொனேட்ஸ் அ எலக்ட்ரான் டு த மெட்டல் அயான். இந்த காம்ப்ளெக்ஸிங் ஏஜென்ட்னா அதுக்கு எக்ஸாம்பிள் EDTA வச்சுங்க. ஓகே, the complexing agent that donate the one electron to the metal ion is metal ion to form the coordination complexes. Okay, இப்போ EDTA எத்திலின் டையமின் டெட்ராசிட்டிக் ஆசிட் இருக்கும், 4 வகையான அசிட்டிக் ஆசிட் இருக்கும். அதுலேருந்து எத்திலின் டையமின்லேருந்து போயிட்டு அது வந்து டொனேட் ஒரு எலக்ட்ரானை கொடுக்கும். எலக்ட்ரான் கொடுத்து டு த மெட்டல் அயான். இந்த பொருளுக்கு தான் the complexes which donate the metal ion to the which electron to the metal ion is called the ligand ன்னு பேர். ஓகே, அதான் லிகண்ட். இந்த லிகண்ட்ஸ் இது பேர் லிகண்ட் தான். இந்த லிகண்ட் அதாவது இந்த எத்தனை டையமின் டெட்ராசிட்டிக் ஆசிட் இருக்குல்ல EDTA, தட் இஸ் கால்ட் லிகண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் லிகண்ட்னு வச்சுங்க. அது தட் இஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் எலக்ட்ரான் டொனேஷன் குரூப்ஸ், மோர் தென் ஒன் எலக்ட்ரான் டொனேஷன் குரூப் வச்சிருந்துச்சுன்னா அது பேர் chelating agent. அவ்வளோதான். நான் படிக்கிறேன் பாருங்க. இதுதான் வந்து இட் டொனேட் த ஒன் எலக்ட்ரான் டு த மெட்டல் அயான். அதனால இது வந்து லிகண்ட்ஸ். அதே லிகண்ட் தட் ஹேவிங் த மோர் தென் ஒன், பிகாஸ் இட் ஹேவிங் எக்ஸா டென்டேட் பார்த்தீங்களா இல்லையா, இட் ஹேவிங் த மோர் தென் ஒன் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் இருந்துச்சுன்னா அது பேர் chelating agent. அதான் இப்போ லிகண்ட்லேயே வந்து டைசோடியம் EDTA மட்டும்தான் லிகண்ட் இல்லை. தெர் ஆர் மெனி மோர் அடக்ட்ஸ்லாம் இருக்குது. அடக்ட்ஸ்னா இதெல்லாம் இருக்குது. நம்ம ஈஸியாக காம்ப்ளெக்ஸேஷன் படிக்கிறதுல டைசோடியம் எத்தனை டையமின் டெட்ராசிட்டிக் ஆசிட் தான் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ. அப்போது அதான் chelating agent இப்போ, பிகாஸ் இட்ஸ் ஹேவிங் மோர் தென் ஒன் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். பிகாஸ் ஆஃப் தட் டு ஃபார்ம் த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்.
அதான் சொல்றான் ligands having more than one electron 20 groups are called chelating agents அப்படின்னு சொல்றது. புரிஞ்சா பாப்போ? The ligands which is having more than one electron donating groups is called a chelating agent. Example, இப்போ இதுக்கு இதுக்கு ஈரிடியை சொல்லலாம். இது வந்து பிரச்சனை இல்லை. சிலிட்டிங் ஏஜென்ட்டுக்கு ஈரிடியை சொல்லலாம். ஆனால் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக்கில் எது ஆட் பண்ணுறோம் அப்படின்னா டைசோடியம் சொல்லணும். அங்கே மட்டும் டைசோடியம் எத்தனை டைமண்ட் டெட்ராசிகல் சொல்லணும். ஏன்னா அங்கே வந்து மோர் சாலிபிள் திங்ஸ் தான் கொடுக்குறாங்க. அங்கே ஏமாந்துடக்கூடாது. புரிஞ்சா? அப்புறம் காம்ப்ளெக்ஸோமெட்ரியில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். வாட்டர் ஹார்டனிங் ஆஃப் வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் கண்டென்ட் பார்க்குறோம். வேறு மெக்னீசியம் சல்ஃபேட் இதெல்லாம் டைரக்டில், கால்சியம் லெவலினேட் இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு. அப்புறம் அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல் கேட்போம். அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல் இஸ் பேக் டைட்ரேஷன். ஓகே, இட்ஸ் அ பேக் டைட்ரேஷன். அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஜெல் இஸ் அ பேக் டைட்ரேஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸோமெட்ரிக்ஸ். தட்ஸ் ஆல் about total volumetric total. Any clarity, any confidence, what is your confidence level of the total volumetrics? எப்படி இருக்குது? ஏதாவது டச் பண்ணிடலாமா கொஸ்டின்ஸ்லாம்? ஹலோ, எப்படிமா இருக்கு? ஏதாவது சொல்லுங்க. உங்க வியூஸ் பார்த்த மாதிரி தான். என்ன ஸ்டில் ஐ வில் பி ப்ரிப்பேரிங் லாட் ஆஃப் அதர் எம்சிக்யூஸ். டோன்ட் வரி, ஐ ஹவ் பீன் ப்ரிப்பேரிங். இதே இருக்குது. பட் அதை விட உங்களுக்கு ஏதாவது டச் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? இதுக்கு இதை வச்சுட்டு இப்போ எடுத்தோடனேயே கிராமிமெட்ரிக்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாம இருக்கிறதுக்கு இதுல அட்லீஸ்ட் பிரிசிபிடேட், வாஷ் அண்ட் இக்னைட் தெரியுதா? கூச் குரூசிபிள், அஸ்பெஸ்டஸ் ஃபில்ட்ரேஷன் புரியுதா? இதெல்லாம் சல்ஃபேட் மீல் இவ்வளவுதான். நான் உங்களை வந்து ஈஸியா இவ்வளவு போதும் டைரக்டா கொண்டு வந்திருப்பேன். அவங்க கொண்டு விரும்பல. இப்போ இதுல தான் வந்து பேரியல் சல்ஃபேட், இதுல கிராமிமெட்ரிக்னா அவ்வளவுதான். பேரியல் சல்ஃபேட் மீல், அப்புறம் என்னது பிப்ரிசன் சிட்ரேட், இதுதான் கிராமிமெட்ரிக்னா. அடுத்து பிரிசிபிடேஷனுக்கு என்னென்ன, பிரிசிபிடேஷன்ல என்னென்ன பண்ணணும்? பிரிசிபிடேஷன்ல அர்ஜென்டோமெட்ரி ஃபுல்லாவே ஹைலைடு ஆனயன், அதுதான் பிரிசிபிடேஷன். அடுத்தது ரீடாக்ஸ். முதல்ல சொல்லிட்டு ஃபுல்லாக ரிடாக்ஸ் தான் பார்த்துங்க. செரிக் அமோனியத்துலேருந்து ஒன்று சொல்லியிருக்கேன், ஃபீனால் எல்லாமே ரிடாக்ஸ் தான். அயோடோமெட்ரிக்னா ஐடிமெட்ரிக்னா என்ன? அயோடோமெட்ரிக்கு சோடியம் தைசல்ஃபேட், அயோடிமெட்ரிக்கு சோடியம் அயோடோமெட்ரிக் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளீச்சிங் பவுடர். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளீச்சிங் பவுடர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலில். இதெல்லாம் ஏன் கேட்பான்னா இதில் தான் வச்சு அடிப்பான். ப்ளீச்சிங் பவுடர் இஸ் பீன் அசைட் பை வாட் அப்படின்ட்டு அயோடோமெட்ரி. திஸ் ஆல்சோ ரிடாக்ஸ் தான். அப்போ ரிடாக்ஸ் இண்டிகேட்டர் என்னென்னு பார்க்கணும். ஃபெரையான் இண்டிகேட்டர். அடுத்து ஸ்டார்ச் அயோடைடு ஆல்சோ. ஸோ இதெல்லாம் புரிஞ்சா? அடுத்து காம்ப்ளெக்ஸோமெட்ரி நிறைய எடுத்தாச்சு. அடுத்து ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், லிகண்ட்ஸ் அந்த எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ அட்லீஸ்ட் டேக்கன் 3 days ஃபார் திஸ் ஒன். உங்களோட ஃபீட்பேக் சொல்லலாம். இப்போ வி கேன் கரெக்ட் அஸ். எப்படிமா இருந்துச்சு இது? அபிராமி எப்படி இருந்துச்சு சார்? இத பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் பண்ணலாம் சார் நாளைக்கு. ஐயோ இருக்கு. நான் ஆக்சுவலா எனக்கு டைம் இல்லாம வச்சிருக்கேன். இதை பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் நிறைய இருக்கு. டோட்டல் வால்யூமெட்ரிக்கு வச்சுக்கலாம். ஆனா இதுல சில கொஸ்டின்ஸ் இருக்கு, இது அன்அவாய்டபிள். ஏன்னா அதை நம்ம போட்டு தான் பார்க்கணும். ப்ரிப்பேர் 0.1 500 ml 0.1 சோடியம் குளோரைட் அப்படின்னு கேட்பான். கேட்க சான்சஸ் இருக்கு. நான் அதையும் சொல்லிடுறேன். நார்மாலிட்டி வச்சு தான் அதுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சில இதெல்லாம் ஈக்குவலன்ட் வெயிட் ஃபேக்டர்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம முன்னாடி பண்ணதான் V1 N1 V2 N2 எல்லாம் பண்ணியிருக்கோமா? அது சில வாட்டி வர்றது சான்சஸ் இருக்கு. அது மாதிரி பாசிபிள் கொஸ்டினுக்கு செப்பரேட்டாக எடுப்போம். ஓகேயா? இருக்கு. சில வாட்டி வரும், ஒன் வேர்டு தான். அதில் வந்து அதுலேயே ஆன்சர் வந்துடும். தெரிஞ்சுக்கிட்டோம்னா புரிஞ்சிடும் அது வந்து. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் டைரெக்டாக எம்சிக்கு போகாமல் இவ்வளவு சொன்னேன்னா இவ்வளோ பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு. அப்புறம் நேற்று பேசும்போது சொன்னேன், தயோகலைக்கலிக் ஆசிடுடைய அடுத்த பேர் இன்னொன்று சொன்னேன் பற்றிலாம் இல்லையா? மெர்காப்டோ ஏதோ ஆசிட் சொன்னேன் பற்றிலாம் இல்லையா? நேற்றுக்கு சொன்ன மறந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பேஸ் பண்ணி ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸ். ஓகே, உங்கள்கிட்ட எம்சிக்யூஸ் ஒரு கொஸ்டினோட மிஸ் ஆகாது. தட் இஸ் ஃபார் கேரண்டி. இதை வச்சு
அட்லீஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் எம்சிக்யூ வச்சு சொல்லிட்டு போகிறத விட இதெல்லாம் தெரியுமாங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் எடுத்திருக்கு. ஸோ என்ன சொல்லுங்க அபிராமி, எப்படி இருந்துச்சு? சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் சார் இருந்துச்சு. சொல்லுங்க சவுண்டா. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். சார் யூஸ்ஃபுல். இது இவ்வளவு டீடைல்டா சொன்னது. என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க இன்னைக்கு? என்னென்ன கற்றுக்கிட்டீங்க சொல்லுங்க. இன்னைக்கு கிராவிமெட்ரி, டைட்ரேஷன், சொல்லுங்க. டைட்ரேஷன் கற்றுக்கோம் சார். பிஎம் இண்டிகேட்டர். பிஎம் இண்டிகேட்டர்னா என்ன? பிஎம் இண்டிகேட்டர்னா என்னது? பியூர் மெட்டாலிக் மெட்டலோ இண்டிகேட்டரா? பியூர் மெட்டாலிக் இண்டிகேட்டரா? பேரா மெட்டாலிக் இண்டிகேட்டர்? குரோமிக். குரோமிக் Metallochromic. என்னது? Metallochromic indicator. Very good. This is metallochromic indicator. Okay. So compleximetric, volumetric எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். டுமாரோ வி வில் சி ஆல்மோஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்னும் வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சில காம்பவுண்ட் என்னென்னா டூத் பேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவ்வளோதான். ஜஸ்ட் லைக் தட். அதெல்லாம் எல்லாமே சேர்த்து ஒன் டே மாதிரி தான் இருக்கும். பட் அவ்வளோதான் இன்ஆர்கானிக். இதில் உங்களுக்கு 10 மார்க் இருக்கு ஃபார் யூ டு கைண்ட் இன்ஃபர்மேஷன். இப்போ வால்யூமெட்ரிக் இவ்வளோ எடுத்தோம் பார்த்தீங்களா, இவ்வளவு. அடுத்து அன்னைக்கு எடுத்தது, இப்போ நாளைக்கு எடுக்க போகிறது இதெல்லாம் அந்த ஃபெரிக் சல்ஃபேட்டு, காம்பவுண்டு, கேலமின் லோஷன் இதெல்லாம் இருக்குது. சின்ன 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 வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். இதெல்லாம் முடிச்சோன்னா இதில் 10 மார்க் அப்படியே. இதுக்கு அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தட் வில் டேக். அது ரொம்ப ஈஸி தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கெமிஸ்ட்ரிங்கிறது எனக்கு பார்த்தோம்னா 2 days விட கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு வந்து. ஓகே, எனிதிங் we will see tomorrow. Okay, thank you. Okay, sir. Okay, bye. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Okay.